Hi, hello friends. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இது வந்து கூர்க் சீரியஸோட டே 3 தான். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது பார்ட் 2. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நான் ஜெயபாரதி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக வீடியோவில் நம்ம ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்கியிருந்தோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெசார்ட்டை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ நைட் வியூ, இது வந்து மார்னிங் வியூ. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் மவுண்டன் இருக்குது. ஸோ அந்த மவுண்டனுக்கு நடுவில் தான் நம்ம எனக்கு இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது. அண்ட் இங்கே இந்த ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதர் ரெசார்ட்டை விட இது வந்து ரொம்பவே ரீசனபிளாகவும் இருந்தது. ஸோ காலைல இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையிலேயே ரூமையும் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்காக ப்ரிஃபரன்ஸ்க்காக இந்த ஹோட்டலோடைய வியூவை தான் நான் வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஃபஸ்ட்டு விசிட்டாக ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு வந்திருந்தோம். இங்கே கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து அலோடு இல்லை. ஸோ நம்ம கோவிலுக்கு வெளியில் ஒரு சில செல்ஃபீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு காஃபி வேணும்னு சொன்னதுக்கு அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தினார். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. என் பையனும் ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இறங்கி வந்து நம்ம காஃபி சாப்பிட்றதுக்கு வந்தோம். இங்கே வந்து அவன் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கு என்னவோ பேர் இருந்தது, நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன், இப்போ மறந்துட்டேன். ஆக்சுவலி இட்ஸ் அ பேன் கேக். சாக்லேட்டை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அதில் வந்து வேறு ஏதோ ஒரு பேர் மாதிரி அதில் போட்டிருந்தது. அதை நம்பி நாங்களும் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்தது கடைசியில் பார்த்திங்கன்னா சாக்லேட் இதோடைய ஒரு பேன் கேக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து ஒரு பார்க்கு. இங்கே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொங்கும் பாலத்தை வந்து க்ராஸ் பண்ணி தான் போகணும். நம்ம ஊட்டியில் ஒரு தொங்கும் பாலம் போயிருந்தோம் இல்லையா, அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு லிட்ரலி கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இதில் வேறு ரொம்ப ஹெவியாக கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் பயந்து தான் நான் அந்த தொங்கும் பாலத்தையே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டமும் ஷேக்கிங்கும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். செம்ம பெரிய பார்க்குங்க இது. இந்த பார்க்கில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான நிறைய ஸ்டாச்சூஸ் இங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த பார்க்குக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே உள்ளேயே இருந்தது. பட் நாங்கள் எதுவும் போகவே இல்லை. நாங்கள் இந்த பேர்ட்ஸை பார்த்த உடனே நாங்கள் இதுக்குள்ளே நுழைஞ்சு வந்துட்டோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் சம்திங் ஒரு 10 ரூபா மாதிரி தான். இங்கே பெருசாக நிறைய பறவைகள் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு சிலது வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே 1, 2 இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. என் பையனும் உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நின்னா. அது ஒரு 50 ரூபா டிக்கெட் இருந்தது. பட் அது என்னென்னா அவனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பறவைலாம் அவன் கழுத்தெல்லாம் கொத்துற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பயந்துட்டான். அப்புறம் உள்ளே போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல நம்ம ஃப்ரீயாகவே வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே போனோம் அந்த இடத்துல. அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அந்த ரூம்குள்ளே எத்தனை பேருனாலும் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம நிற்கலாம். அவங்க எதுவுமே சொல்லலை, எத்தனை ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி. ஸோ ஓகே, நம்ம காசு கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கு வருத்துதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் வெளியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ சஞ்சய் நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருந்தார். அவர் வந்து மேலேருந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. நாங்கள் கீழே நிற்கிறது, அப்புறம் அவர் மேலே போய் அந்த இடத்துல வந்து பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்துருக்காரு. ஸோ இதோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அங்கே வெளியில் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் விஷயம்லாம் ஷாப் பண்ணோம். அண்ட் பானிபூரி கடை பார்த்தோன்னே நானும் என் பையனை ஃபஸ்ட்டு போய் ஒரு பானிபூரியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே அவனுக்கு வந்து பேக் கேட்டிருந்தான். ஸோ அந்த பேக்கை வாங்கிக்கிட்டு இந்த ஸ்பாட்டை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இமீடியட்டாக இங்கேருந்து லஞ்சு சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளேஸ் கூர்க், மஸ்ட் விசிட்டுன்னு சொல்லலாம். சிக்லி ஓல்ட் டேம்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்க்கவே வந்து ஒரு அற்புதமாக இருந்துச்சு.
பட் நம்ம பேட் லக், நம்ம போன டைம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வரவு கம்மியாக இருந்தது. தண்ணி நிறைய இருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போவே எனக்கு வந்து பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது தான் அந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா முழுமை அடையிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். அது பக்கம் சுற்றி பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம கிளம்பி நெக்ஸ்ட்டு கூர்க்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அண்ட் மஸ்ட் விசிட்டான பிளேஸான எலிஃபெண்ட் கேம்புக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 3 மணிக்கு போல் தான். நம்ம அதுக்கு வந்து ஒரு லாங் க்யூ இருக்கும். அந்த க்யூவில் போய் நம்ம ஃபஸ்ட்டே நின்றுடணும். ஒரு ஆள் நிற்க வச்சுட்டு 2 பேர் வெளியில் நிற்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருமே அந்த க்யூலேயே நிற்கணும். நம்ம அந்த மாதிரி தெரியாமல் கொஞ்சம் நேரம் வெளியே நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி உள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. இங்கேருந்து போட்டில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம வந்து அந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு வர மாதிரி இருந்தது. இங்கே 1-2 எலிஃபெண்ட்டெல்லாம் இல்லைங்க, கொச்சன்னு நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருந்துச்சு. அங்கேருந்து நமக்கு வெளியில் வரத்துக்கு மனசே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்குற மாதிரி, நம்மளை பார்த்து கத்துற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிட்டக்கி வந்தது இந்த எலிஃபெண்ட்டு. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நம்மளுக்கு வந்து அங்கே தடுப்பு செவரு போட்டிருக்குறாங்க. ஸோ ஒன்றும் பயம் கிடையாது. ஆனாலுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் சொல்ல. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்து அங்கே அப்படியே நிற்க வச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பிட்ட எலிஃபெண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்சம் நேரத்தில் அதுவே மண் எடுத்து மேலே போட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இவங்க அங்கேருந்து நிறைய பேர் வந்து நம்ம மேலே எதனா தூக்கி போட்டுருமோன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. மேலே தான் அந்த எலிஃபெண்ட் வந்து தூக்கி போட்டுட்டு இருந்துச்சு. பட் பார்க்க நல்லா இருந்தது. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் வந்து கொண்டு வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் பாருங்களேன், என்ன இதுங்க சண்டை போடுற மாதிரியே ஆச்சு. ஏதோ பெருசாக சண்டை போடுமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆச்சா கிளம்பலாமான்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுகிட்டே இருந்தார். இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று வந்து பார்த்துட்டு வரலான்ற மாதிரி நாங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி திரும்பினா பக்கத்தில் இங்கேருந்து இன்னொரு எலிஃபெண்ட் வருது, அந்த சைட்லேருந்து வேறு ஒன்று வருது. வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அங்கே 1-2 கிடையாது, 10-15 கிடையாது. எப்படியோ ஒரு 20-30 இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அங்கே வந்து எலிஃபெண்ட் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. எலிஃபெண்ட் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம போட்டு மூலியமாக தான் நம்ம வந்து கரைக்கு திரும்பணும். ஸோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மூமெண்ட். மனசே இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தோம். ஸோ நைட்டு வந்து நம்ம அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் டே 4 அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் டெம்பிளுக்கு தான் வந்திருந்தோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். அதால் நம்ம ஃப்ரீயாக என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே நிறைய கடைங்க இருந்துச்சு புத்திஸ்டோடது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போய் உள்ளே கோவிலை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அதெல்லாம் வந்து ஷாப்பிங்கை பார்க்கலான்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட வந்து நிறைய விளக்குகள் வந்து எரிய வச்சுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் மோர் தென் 1000 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அப்புறம் ஒரு பெல். இதுதான் வந்து மெயின் கோவில். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு இடம் இருக்குது. ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து ஒரு சைடை விட்டுருக்குறாங்க நம்மளுக்கு. அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே நுழையணும். இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கவோ வீடியோஸ் எடுக்கவோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வாவ், இங்கே உள்ளே நுழையும் போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த
இந்த வாலில் இருந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அப்படியே கிட்டக்கு போய் ஒரு சில வீடியோஸ் அப்புறம் செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பெயிண்டிங் தான். சுற்றி சுற்றி எல்லாம் ஒரு இடம் கூட கேப் விடாமல் எல்லா இடத்துலையுமே பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் ரூப் டாப்லேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்றும் அவங்களுடைய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு பெருசாக இந்த புத்திஸ்ட் கதையை பற்றியோ இல்லை இங்கே இருக்கிற கல்ச்சரை பற்றியோ தெரியாததுனால அதெல்லாம் கொஞ்சம் புரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஃபுல்லாகவும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்ன நிறைய குட்டி குட்டி கோவில்கள் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கங்கே அவங்க வந்து படிப்பாங்க போல் அந்த புத்திஸ்ட், அதுக்கான ஏற்பாடெல்லாம் அங்கே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் இன்னொரு இடம் பார்த்துருந்தோம், மெடிடேஷன் ஹால் மாதிரி. அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே வீடியோ எடுக்க அலோ பண்ணல. பட் ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் நின்று அவங்களுடைய அந்த ப்ரேயர் ஹாலெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். அண்ட் இங்கே வந்து பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வச்சுருந்ததை பார்த்தோம். லைனாக அப்படியே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்படி தான் அவங்க வந்து அப்படி தான் பிரசாதமாக வைப்பாங்களான்னு தெரியல. நிறைய பாலோடைய பேக்கெட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோவில் அதெல்லாம் கேட்சப் பண்ண முடியல. ஸோ இங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல நிறைய புத்திஸ்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கோவிலுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இங்கேயே அவங்க வந்து காலங்காலமாக வந்து ஆக்சுவலி வாழ்ந்துட்டு வரதா சொன்னாங்க. ஸோ ஓகே, ஒரு வழியாக நம்ம இங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியில் ஷாப்பிங் பண்ண வந்து கிளம்பியாச்சு. இங்கே நிறைய வந்து வித்தியாசமான சிலைகள் நம்ம வந்து பார்த்துருந்தோம். புத்தர் சிலைகள், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் லைக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டர் பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய இருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கேச்சர் தான். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம மைசூரை நோக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியம் 2 மணி போலவே நம்ம வந்து மைசூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால் சாமுண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு மைசூர் பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். லைட்டிங் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். பட் நம்மளோட பேட் லக் அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால லைட்டிங் வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி அன்றைக்கி வந்து ஃப்ரீ என்ட்ரி. நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த லைட்டிங் மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு மியூசிக் கல்ச்சர் மாதிரி அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மைசூருக்கு போகும்போது லைட்டிங் பார்க்க